படம் சூப்பரா இருக்கு. நல்ல அருமையான படம், ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பர் படம். டைம் ஒரு செகண்டுமே அடுத்துன்ற மாதிரி இருக்கு. வேற லெவல் படம். ஃபேமிலி நல்ல பிளாஸ்ட், சூப்பர் படம். ஒண்ணுமே சொல்றது இல்ல. சூப்பர் 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 படம் எப்படி இருக்கு? பேருக்கு தகுந்த மாதிரியே இருக்கு. என் பசங்க கராத்தே கிளாஸ் போறானுங்க, என் பொண்ணு கராத்தே கிளாஸ் போறா, என் பையன் பிளாக் பெல்ட் வாங்குறான். பசங்க குட்டீஸ் எல்லாம் இப்ப நல்ல படம். லாஸ்ட் படம் சூப்பரா இருக்கு. லாஸ்ட் அர்ஜுனுக்கு வந்து ஒரு சிறந்த கம்பேக்காக இருக்கும். பிரதீப் அவங்களோட ஹஸ்பண்ட் தான் இந்த படம் எடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியாது, ஒரு மாதிரி நம்ம அர்ஜுன் பழைய ஆக்ஷன் கிங் அர்ஜுனை பார்த்த மாதிரி. இது படம் ஃபுல்லாகவே ஒரு கூஸ்பமாக இருக்கும். ஃபைட்டில் தான் கதை இருக்குன்னு நினைப்பாங்க, ஆனால் கதையில் தான் ஃபைட் இருக்குது. ஃபுல்லாகவே வந்து எதுவுமே போர் அடிக்காமல் கொண்டு போகிறது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் கிளைமேக்ஸ் வரைக்குமே சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. 2 வில்லும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 2 வில்லும் ஸ்ட்ராங்காக இருக்கனால இந்த படம் ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. ஏன்னா அந்த வில்லன் வந்து ஆக்ஷன் பண்ணுறப்பெல்லாம் நமக்கு பயம் இருக்குது, இந்த வில்லனை எப்பறம் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து இன்ட்ரோ பண்ணும்போது அர்ஜுன் கராத்தா தெரியும், அவங்க ஃபேமிலிக்கே கராத்தா தெரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அது வந்து அந்த கராத்தா வச்சுட்டு ஒரு ஃபேமிலி வந்து எப்படி அழிச்சாங்க அப்படின்னு வந்து சூப்பராக காட்டிருக்கு. நம்ம ஒரு இங்கிலீஷ் படம்லாம் நிறையா பார்த்துருப்போம், அந்த படம் பார்த்த மாதிரி தான் இருக்குது. நம்ம மியூசிக்கெலாம் இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் நம்ம இது சாங்ஸ் எல்லாம் வரும், சாங்ஸ் எல்லாம் இந்த படத்தில் இல்லை. ஒரு அடுத்தடுத்த படங்களில் வந்து சாங்ஸ் எல்லாம் போட்டுதான் நல்லாயிருக்கும். பட் ஆனால் இந்த படம் சாங்கே இல்லாமல் ஒரு இங்கிலீஷ் படம் எப்படி இருக்குமோ, ஃபைட்ஸ்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கிட்ட நம்ம கராத்தா கிட்ட கூட கடைசியாக பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு ஃபைட் படம் தான். அந்த ஃபைட்டு படம் மாதிரி தான் இதுவும் இருக்குது. நம்ம ப்ரூஸ்லி படம் நிறைய படங்கள்லாம் பார்த்த மாதிரி. அவங்க தான் இந்த படத்தோட பேக் போனே, அவங்க தான். ரொம்ப ரொம்ப அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு கூஸ்பம்ஸ் அதிகமாக இருக்குது. நம்ம நிறைய இடத்துல வந்து ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி அந்த ஃபீல் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு இந்த அபிராமி வந்து உடம்பெல்லாம் குறைச்சிட்டு ஒரு மாதிரி எங்கே வராங்க, அது அவங்க ஃபைட் பண்ணுறப்ப நமக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அர்ஜுன் வந்து தோக்கடிச்சது வந்து ஒரு இடத்துல வந்து அபிராமியாக தான் இருப்பாங்க. அதனால் அவங்கள 2 பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண மாதிரி தான் காமிப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் பொண்ணுக்கு வந்து எல்லா இடத்துலையும் வந்து பேரண்ட்ஸை காப்பாற்ற முடியாது, உன்னை நீயே தான் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொன்னவங்க. அதுக்கப்புறமேட்டு தப்பு நடந்தால் வந்து சொந்தக்காரங்களுக்கு மட்டும்தான் நடக்கணும்னு அவசியம் இல்லை, அங்கே போய் தட்டிக்கணும்னு அவசியம் இல்லை. யாருக்கு தப்பு நடந்தாலும் அந்த இடத்துல போய் நீ வந்து தட்டி கேடு, அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் கேட்பாங்க. அந்த பொண்ணை அப்படி தான் வளர்த்துவாங்க. அந்த பொண்ணு வந்து கடைசியில் வந்து அது ஒரு பிரச்சனையில் வந்து முடியும். அந்த பிரச்சனையை வந்து அந்த குடும்பமாக சேர்ந்து வந்து சமாளித்தாங்களா இல்லை வந்து அதில் இறந்து போயிட்டாங்களா, அதுதான் கதை. ஒரு மாதிரி அடுத்தடுத்த பாட்டுக்கு லீடு விட்டுற மாதிரி தான், கிளைமேக்ஸில் அடுத்த பாட்டுக்கு லீடு விடுற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இல்லை, நான் எதிர்பார்க்கல. ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் படமாக பார்க்குறப்ப நமக்கு எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் இருக்குது. அதுதான் இந்த படத்தோட ரொம்ப ரொம்ப சார். ஏன்னா நமக்கு ஒரு சீனு போர் அடித்தாலும் அந்த சீனை விட்டு வெளியே வந்துட்டு நம்ம சில நோண்ட ஆரம்பிப்போம், அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். பட் இந்த படத்தில் வந்து அதெல்லாம் நோண்டாமல் உட்காந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு படத்தை பார்த்த மாதிரி இருக்கும். ஐ மீன் ஆடியன்ஸுக்கு, மற்ற ஆடியன்ஸுக்கு வந்து என்னடா ஒரே ஃபைட் சீனாக இருக்கிற மாதிரி தான் அந்த ஃபீல் வரும். ஆனால் நிறைய இடத்துல ஃபைட் சீன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப ஜாலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். பட் ஃபேமிலியாக உட்காந்து பார்த்தாங்கன்னா கதையை எதிர்பார்ப்பாங்க. அவங்க கதை ஒரு சின்ன கதை தான். ஒரு இடத்துல வந்து ஒரு கிராமத்தை வந்து மைனிங் பண்ணுவாங்க. ஒரு அடிக்கு மேலே போயிடுச்சுன்னா அந்த கிராமமே அழிஞ்சிரும், நம்ம மண் சரிவு ஏற்பட்டு அழிஞ்சிரும். அதை வந்து இவங்க தடுக்கிறாங்க, அது முன்னாடியே தடுக்கிறாங்க. அது ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன். ஓவராலாக 10க்கு ரேட்டிங் நான் அடக்க விரும்புகிறேன். ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த ஆக்ஷனு கிங்கு அதை சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது சார், ஸ்கோர் பண்ணி நல்லா இருக்கு, நல்லா பார்க்கலாம். நல்லா இருக்கு. அர்ஜுனோட கம்பேக் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார், சும்மா சொல்லுங்கள், சூப்பராக இருக்கு. படமே நல்லா இருக்கு, சூப்பராக நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்குங்க, நல்ல ஆக்ஷன் மூவி, ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். 13 வருஷத்துக்கு அப்புறம் அர்ஜுன் கம்பேக். ஆமாங்க சார், உண்மையாலுமே ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஸ்க்ரீன்ல பார்த்த மாதிரி இருக்கு. கூட எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ப்ரூவ் பண்ணிருக்க அந்த கூஸ்பம்ப் சீன்ஸ் நிறைய இருக்கு. அந்த பொண்ணு கூட நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஆக்ஷன் படம் மாதிரியே இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன? படம் எல்லாமே சூப்பர். பிடிச்சதுங்கிறதுலாம் இதுல வந்து எதுவுமே கிடையாது, எல்லாமே பிடிச்சது தான். ஃபேமிலி எல்லாம் கரெக்டா எல்லாம் கத்துப்பாங்க. கண்டிப்பா எல்லாரும் கத்துக்கணும். ஆக்ஷன் வந்து
ஆக்ஷனுங்கிறத விட அது அறிவுபூர்வமான படம், ஒரு சமுதாய நலனுக்கு போர்ந்த படம். ஓகே, தேங்க்ஸ்.